வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வர்ற 25ஆம் தேதி ஏகாதசி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி பார்க்க போறோம். இப்பயுமே நான் சொல்றதுதான், ஏகாதசிக்கு நிர்ஜல உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடியாத வாளுக்காக தான் இந்த ரெசிபி. இதே ரெசிபியை ஏகாதசியை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவா மத்த நாள்ல கூட பண்ணிக்கலாம். நார்த் இந்தியன்ஸ் எல்லா உபவாசத்துக்கும் ரெகுலரா பண்ணக்கூடிய சாபுதானா கிச்சடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஜவ்வரிசி உப்மா அப்படின்னு சொல்லலாம். இந்த நார்த் இந்தியன் ரெசிபியே நமக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு பண்ணலாம். இந்த சாபுதானா கிச்சடி ரொம்ப குவிக்காவும் ஈஸியாவும் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஏகாதசி பலகாரமான சாபுதானா கிச்சடி, அதாவது ஜவ்வரிசி உப்மா குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி உப்மா பண்றதுக்கு இந்த பிராண்ட் ஜவ்வரிசி தான் நான் யூஸ் பண்றேன். இது பிசு பிசுப்பு தன்மை இல்லாம நம்ம சாபுதானா கிச்சடி பண்ணதுக்கு அப்புறம் நல்லா உதிரியாவும் வருது. இது நான் ரிலையன்ஸ்ல தான் வாங்கினேன். 1 கப்பு மாவு ஜவ்வரிசி எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி வாஷ் பண்றதுனால இதுல இருக்கிற ஸ்டார்ச் குறைஞ்சு இந்த சாபுதானா கிச்சடி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரியா வரும். இப்ப இதுல ஜவ்வரிசிக்கு மேல ஒரு லேயர் வர்ற அளவுக்கு நம்ம ஜலம் விட்டுக்கணும். ரொம்ப அதிகமான ஜலம் வேண்டாம். இப்ப பாருங்க, கரெக்டா ஒரு லேயர் ஜலம் இருக்கு பாருங்க. இது 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரைனர்ல நம்ம எடுத்துடலாம். தண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆயிடும். அது அப்படியே ஸ்ட்ரைனர்லயே ஒரு 3 மணி நேரம் வச்சிடணும். இது ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். நம்ம தண்ணியில ஊற வச்ச ஜவ்வரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நான் ஸ்ட்ரெயினர்ல எடுத்துட்டேன். நம்ம விட்ட ஜலம் கரெக்டா இருந்தது. ஜவ்வரிசி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடுது. ஒரு சொட்டு கூட தண்ணி இதுல ட்ரெயின் ஆகல. அதே நேரம் ஜவ்வரிசியும் பாருங்க நல்லா பொலன்னு உதிரா இருக்கு. நல்லா பாருங்க, சாஃப்டா ஊறி இருக்கு. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சுடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துடுவோம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா உப்பு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி லேசா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தூள் சீவு இதை போல நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து வதக்கி விட்டுருவோம். இதோட ஊற வச்சிருக்கிற இந்த ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். இந்த ஜவ்வரிசிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேம்ல ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை திறந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்பயே பாருங்க, ஜவ்வரிசியோட கலர் லேசா மாறி இருக்கு. கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இருக்கு. திரும்ப மூடியை போட்டு மூடிடுவோம். இதே போல மூடியை திறந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வதக்கிட்டு ஜவ்வரிசி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார்ல 1 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, இது 1-2 நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 தடவை மூடியை திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்ப பாருங்க, நல்லா வெந்தெடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் அடிக்கனமான கடாயா எடுத்துட்டோம் அப்படின்னா ஒட்டாம நல்லா வரும். 1-2 உடைச்சிருக்கோம் இல்லையா, வேர்க்கடலையும் 1 காஞ்ச மிளகாயும் அதை சேர்த்துடுவோம். தாராளமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். போலன்னு நல்லா உதிரா வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு மூடிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். சாபுதானா கிச்சடி பாருங்க, நல்லா உதிராவும் சாஃப்டாவும் வந்திருக்கு. பாருங்க, நல்லா அப்படி பொலன்னு உதிர்ந்து வருது. ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கு. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. ஏகாதசி பலகாரம் சாபுதானா கிச்சடி குவிக்கா ரெடி ஆயிடுது. ஊற வைக்கிற டைம் தானே தவிர மற்றபடி ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. அந்த வேர்க்கடலை நல்லா கிரன்ச்சியா இருக்கு. ஜவ்வரிசியும் நல்லா வெந்து சாஃப்டா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணிருக்கோம்.
நீங்க ஒருவேளை உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு கூட இதே மாதிரி வேக வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாபுதான கிச்சடியில நார்த் இந்தியன்ஸ் வந்து தக்காளி சேர்க்க மாட்டா. ஒரு தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்து வதக்கினதுனால இந்த கிச்சடி வந்து நமக்கு பிடிச்ச டேஸ்ட்ல இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து காரத்துக்கு பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுமே சேர்த்திருக்கோம். நம்ம ஏதாவது ஒண்ணு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சடியில நம்ம வறுத்து பொடிச்சு சேர்க்கிற அந்த வேர்க்கடலையோட ஃபிளேவரும் கடைசியா சேர்க்கிற அந்த கொத்தமல்லியோட ஃபிளேவரும் தான் தூக்கலா இருக்கும். கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷா பொடி பொடியா கட் பண்ணி தாராளமா நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் கொஞ்சம் தாராளமா சேர்த்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லியையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். இதை போல சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்ல நம்ம இது பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலுமே இது டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஏகாதசிக்கு இந்த சாபுதான கிச்சடியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏகாதசிக்கு மட்டும் இல்ல, மற்ற நாள்ல கூட நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.